ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு. இந்த பூந்தி லட்டு செய்கிறதுக்கு பூந்தி கரண்டி, ஜல்லிக்கரண்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக பூந்தி பொரித்து இந்த சுவையான லட்டை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவை ஜலிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம கரைக்க தான் போகிறோம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து பூந்தி சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து எல்லோ ஃபுட் கலர், இதுவும் ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஒட்டுமொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாகவே இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. பூந்திக்கு தேவையான மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போது பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு விட்டு பாருங்கள், அந்த மாவு வந்து அதுவாக எழும்பி வரும். இதுதான் கரெக்டான பதம். இதில் வந்து இப்போது நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். மாவு வந்து இப்படி எண்ணெயில் சுற்றி ஊற்றும் போது எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது, குண்டு குண்டாக பூந்தி வரல, எல்லாம் சப்ப சப்பையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த மாவு வந்து வெந்து நமக்கு வரணும். அப்படி வந்தாலே நமக்கு வந்து லட்டு நல்லாவே கிடைக்கும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே சமயம் இந்த பூந்தி வந்து கிறிஸ்பி ஆகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் மட்டும் போதும். பூந்தி வந்து அந்த 80% நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெயெல்லாம் வடித்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க மாவுலேயும் அதே மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவையும் பொரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தூளாக அரைக்க போகிறோம். நான் வந்து இதை 2 பேட்சாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பெரிய பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். நான் மீதியையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது லட்டுக்கு தேவையான பூந்தி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இதில் இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 கப் தண்ணி, இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது நல்லா கொதி வரணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு இதில் வந்து ஒரு கம்பி பதம் வரணும். பாகு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். 2 விரலில் இது போல் பண்ணிங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்து அது உடையும்.
இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை பாகோட இந்த பூந்தி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகும் பூந்தியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தா அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஸ்க் மெலன் சீட்ஸ், அதாவது வெள்ளரி பழ விதைகள் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி, திராட்சை, இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். அதிகமாக சேர்த்துக்கினாலும் சேர்த்துங்க, இல்லை கம்மியாக சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைன்னா இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கூட நுணுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து அதை சேர்க்கலை. அது வந்து பேக்கரியில் வாங்குகிறோம் இல்லையா லட்டு, அந்த ஃப்ளேவரை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த லட்டில் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நெய்யோட ஃப்ளேவரில் இந்த லட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த லட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் மீதி மாவுலையும் எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கிறேன். எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துட்டேன். எனக்கு வந்து 1 கப் மாவுக்கு மொத்தம் 16 லட்டு வந்துச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.